Hi friends, நான் லாஸ்ட் 10 இயர்ஸாக தலைக்கு ஷிகக்கா பொடி மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு 10 இயர்ஸ் முன்னாடி ஒரு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தது, பேன் ஈறு அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கான சொல்யூஷனாக ஓகே இயற்கையாக நம்ம ஷிகக்காய்க்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் மாறிட்டேன். வெளியிலேருந்து நான் வாங்குறதில்ல, நானாகவே திங்ஸ் எல்லாம் வாங்கி டேரெக்டாக மிஷினில் கொடுத்து பொடி பண்ணுறது தான். ஓகே நான் என்னென்ன போட்டு அரைக்கிறேன்றதை உங்கள்கிட்ட காமிக்கலான்னு தோணுச்சு, அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷிகக்கா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இது நான் 1 கிலோ போடுவேன். அடுத்தது வெந்தயம் 1/2 கிலோ. இந்த வெந்தயமும் ஷிகக்காவும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேன் ஈறு அதெல்லாமே இந்த கசப்புக்கு வராதுன்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான். அதுக்கப்புறம் 1 கிலோ பச்சைப்பயிறு எதுக்காகனா ஷிகக்கா நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப தலை பறக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளத்தை எடுக்கிறதுக்காக தான் இது. இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது தலைமுடி இதையும் போட்டு அரைக்கும் போது நல்லா தலைமுடி பறக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மதுரையில் ஒரு வேளை சப்போஸ் இருக்கீங்கன்னா விளக்கு தூண் இருக்குது, அந்த ஏரியாவில் உள்ள கடையில் எங்கே போய் ஷிகக்காக்கு நாங்கள் என்ன போட்டு அரைக்கணும்னு கேட்டிங்கனாலும் அவங்க ஒரு லிஸ்ட்டே வச்சுருப்பாங்க. நான் இது மட்டும்தான் போடுறேன், பட் அங்கே அவங்க ஒரு லிஸ்ட்டே வச்சுருப்பாங்க. ரோஜா இதழ் காஞ்சது, அதுக்கப்புறம் செம்பருத்தி இதழ் காஞ்சது, அதுக்கப்புறம் பூந்தி கொட்டை, அந்த மாதிரி நிறையா அவங்க பெரிய லிஸ்ட்டே வச்சுருப்பாங்க. பட் நான் இவ்வளோ தான் போடுவேன். ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா எல்லா ஐட்டமும் ஒரே இடத்துலே கிடைக்கும், வாங்கி மிஷினில் அரைச்சிக்கலாம். ஸோ எனக்கு இதுக்கான காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்த்து 700 ரூபாய் ஆச்சு. எனக்கு இது நான் ஒன்ஸ் அரைச்சிட்டேன்னா 6-7 மாதத்துக்கு எனக்கு குறைவில்லாமல் வரும். ஏன்னா ஒரு வாரத்துக்கு 2 டைம் எடுக்கும்போது எனக்கு 6-7 மாதம் கண்டிப்பாகவே வந்துடும். நம்ம ஒரு கெமிக்கல் இல்லாமல் ஒரு பவுடர் யூஸ் பண்ணுறோன்ற ஒரு திருப்தி நமக்கு இருக்கும். ப்ளஸ் ஹேர் சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளமே வராது. ஸோ அதனால் நான் இது ரெகுலராகவே யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் அரைச்சிட்டு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். பவுடர் இப்படி தான் இருக்குது. இவ்வளோண்டு தான் வருமானு பார்க்காதீங்க, இந்த மாதிரி இன்னொரு டப்பி அளவு வந்திருக்கு. நான் உங்ககிட்ட காட்டணுன்றதுக்காக இதை காட்டுறேன். நீங்கள் இதை இதில் யூஸ் பண்ணுற ஸ்பூன்லேயோ இல்லை நீங்கள் கையிலேருந்து எடுக்கும்போதோ கையில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஸ்பூன்லேயும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஈரம் இருந்ததுன்னா அது கட்டி தட்டிடும். ஸோ ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஷிகக்கா யூஸ் பண்ணும்போது நமக்கு ஹேரில் வர எல்லா ப்ராப்ளம்ஸுமே சால்வ் ஆகும். ஸோ அதனால் நான் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு அழகான வீடியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.